வாராகி படத்தையே வாராகி விக்கிரகங்கள் வந்து அந்த வாராகி விக்கிரகங்கள் வந்து முக்காடியில் ஒரு அடிக்கு உள்ள இருக்கணும். இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வீடு வாராகி இருக்கும். நிச்சயமா எப்படி கணபதி இருக்குதோ, ஒரு ஒரு வீட்லயும் கணபதி இல்லாத வீடு இல்லையோ, அந்த மாதிரி வாராகி இல்லாத வீடே இருக்காதுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 இடத்துல இப்ப நமக்கு இடம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. தென்காசி, தேனி, மதுரை, கேரளாலையும் ஒருத்தர் கொடுக்குறேன்னு இருக்காரு. இப்ப சேலத்துல ஒரு மலை 100 ஏக்கரா வந்து உடனே வந்து உக்காந்துக்குன்றாங்க. இங்கில இருந்தே உட்காருங்க, எவ்வளோ கோடிகள் வேணாலும் நாங்க செலவு பண்றோம், இந்த இடத்துல வந்து உட்காருங்க நீங்கன்னு சொல்லி நம்மளை அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 48 நாள் ஓம் இப்ப நான் அறிவிச்சிருக்கிறேன். மார்ச் 18 இருந்து மே 2 வரைக்கும். இப்பயும் எல்லாரும் கேட்டுங்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஹோமம் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவோம். வாராகி இல்லம் அப்படின்ன உடனே இந்த இல்லத்துல வாராகி அம்மாள் இருக்காங்க. நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, எங்க வீட்டுல நாங்க வாராகி படத்தை வைக்கலாமா, வாராகி சிலையை வச்சு வணங்கலாமா, இப்படின்ற நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய குழப்பங்களோட வந்து அதுக்கு எங்க வாராகி டிவி மக்களுக்கு நீங்க என்ன? நிச்சயமா வாராகி படத்தையும் வாராகி விக்கிரகங்கள் வந்து அந்த வாராகி விக்கிரகங்கள் வந்து முக்காடியில் ஒரு அடிக்கு உள்ள இருக்கணும். ஒரு அடிக்கு உள்ள இருந்தா தான் வைக்கணும். ஒரு அடிக்கு மேல போச்சுன்னா டெய்லி நம்ம வந்து ஆகாரம் கொடுக்கணும், அதுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணணும். சின்னதாக இருந்தால் நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அந்த பஞ்சமி திதிக்கு மட்டும் பண்ணா போதும். தாராளமாக வாராகி படம், வாராகி சிலைகள் விக்கிரகங்கள் வீட்டுல வைக்கலாம். இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வீடு வாராகி இருக்கும். நிச்சயமா எப்படி கணபதி இருக்குதோ, ஒரு ஒரு வீட்லயும் கணபதி இல்லாத வீடு இல்லையோ, அந்த மாதிரி வாராகி இல்லாத வீடே இருக்காதுங்க. இப்ப நமக்கு வேலையே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகம் ஃபுல்லா வந்து வாராகி நம்ம பிரதிஷ்டை பண்ண போறோம். உலகம் முழுக்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆதிசங்கர் வந்தார் இல்லைங்களா, வந்துட்டு காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, தாய் மூகாம்பி கொல்லூர்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னாக்கா, நான் நினைச்சேன் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நான் ஒரு கோயில் கட்டிட்டு உக்காருவோமோ, உட்காந்து ஏதோ ஒரு பூஜைகளை பண்ணுவோமோன்னு நினைச்சேன். அப்படி கிடையாதுங்க. அதே மாதிரிதான் இப்போ உலகம் முழுக்க இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 7-8 இடத்துல இப்ப நமக்கு இடம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. தென்காசி, தேனி, மதுரை, கேரளாலையும் ஒருத்தர் கொடுக்குறேன்னு இருக்காரு. இப்ப சேலத்துல ஒரு மலை 100 ஏக்கரா வந்து உடனே வந்து உக்காந்துக்குன்றாங்க. இங்கில இருந்தே உட்காருங்க, எவ்வளோ கோடிகள் வேணாலும் நாங்க செலவு பண்றோம், இந்த இடத்துல வந்து உட்காருங்க நீங்கன்னு சொல்லி நம்மளை அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ரெட் ஹில்ஸ்ல ஒரு இடம் ரெடியா இருக்கு. அப்புறம் இப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு 200 ஏக்கரா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள் கொடுக்கறதுக்கும் நிறைய பணங்கள் கொடுக்கறதுக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால நாம அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்க போறோம். உலகம் முழுக்க வாராகி வர போறாங்க, வளம் வர போறாங்க, கலியுக வாராகியா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயும் வாராகி. நிச்சயமா இப்ப கேக்குறீங்க கேள்வி, இதே டவுட்டா நிறைய சேனல் நிறைய இடத்துல இதே தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேல அந்த கேள்விகள்லாம் மாறும், பதிலா மாறும். எல்லார் வீட்லயும் வாராகி இருப்பாங்க. சந்தோஷங்க. அடுத்ததா எல்லா இடத்துலயும் வாராகி இருந்தாலுமே இந்த வாராகி இல்லத்துல இருக்கக்கூடிய இந்த வாராகி என்ன காட்சி அளிக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்க என்னன்னு கேட்டீங்களா, இந்த இடத்துல நவபாஷானம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருக்கும். செய்வேன், தோத்து போயிடுவேன், இப்படியே இருந்துச்சு. அது எதுக்காக அது மேல ஈடுபாடு இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஸோ அதை அப்படியே கூட்டா நாங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம், செய்வோம். அப்புறம் அது ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மாவே வந்து எனக்கு அந்த காட்சி கொடுத்து இந்த போகரே உள்ள இறங்கின மாதிரி இறங்கி அந்த விஷயத்தை திடீர்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா போகர் வந்து முருகரை உருவாக்குனார் நவபாஷானத்துல. இங்க வந்து வாராகியை உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து நவபாஷான வாராகி, நவபாஷானத்துல செய்யப்பட்டு. நவபாஷானங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடிய விஷம் ஒரு கடுகளவு எடுத்து நாக்குல வச்சாலும் அது இறந்துருவாங்க. ஸோ உயிர் போயிடும். அந்த மாதிரியான கொடிய விஷயம், அந்த கொடிய விஷயத்த மருந்தா மாத்துறது. ஸோ மருந்தா மாத்துறது தான் நவபாஷானம். அந்த பாஷானங்களை 9 விதமான பாஷானத்தை மருந்தா மாத்துறோம். அப்படி மருந்தா மாறும்போது அப்ப என்னன்னா நெகட்டிவ் பாசிட்டிவா மாறுது. ஸோ எதிர்மறை சக்தி வந்து நேர்மறை சக்தியா மாறுது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல யாராவது கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள், அந்த உடல் உபாதைகள், நோய்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த இடத்துல வந்து நிற்கும் போது அது வந்து மாறுது. அவங்க வந்து அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா மாறுது. ஸோ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இந்த ரேடியேஷன் இருக்கும், இந்த காஸ்மிக் கதிர்கள் அப்படியே பரவும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட பவர், சக்தி வாய்ந்தது. இதுல ஒரு தண்ணி ஊத்தி குடிச்சா அந்த நோய்கள்லாம் குணமாகுது. ஸோ அந்த இதுல வச்ச விபூதி, அபிஷேகம் விபூதி எடுத்து வச்சோம்னா அந்த கெட்ட சக்தி நம்ம உடம்பு கெட்ட சக்தி எல்லாம் விலகுது. இந்த நவபாஷானத்துல சந்தன அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தை கொடுத்தோம்னா கடன் எல்லாம் அடையுது.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த வாராகி அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. அடுத்ததா நீங்க ஒரு 48 நாள் ஒரு ஹோமம் ஒண்ணு பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஒரு யாகம் ஒண்ணு பிளான் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமா பண்ண போறதா சொல்லியிருக்கீங்க. அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதுதாங்க. அது ரொம்ப நாளா வந்து திட்டம். ரொம்ப நாள் திட்டம் தான் அது. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா வந்து அதுக்கு உண்டான வசதிகள் எதுவுமே இல்லாம, ஏற்கனவே என்ன வந்து எல்லாருமே வந்து ஆ சில நேரங்கள்ல திட்டுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, "எதுக்கு நீங்க இந்த மாரி திடீர் திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க? அவசர முடிவு எடுக்கிறீங்க." நான் எடுக்கிறது கிடையாது. இந்த அடியான் எடுக்கிறது கிடையாது இந்த முடிவு. அவசர முடிவோ, திடீர் முடிவோ. அசிரீதியா வரும். நமக்கு அது கேட்டோனே அந்த முடிவ நான் எடுத்துருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சண்டியாகம் நடத்தும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, "புயலு, மழைன்னு வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில போய் சண்டியாகம் அறிவிக்கிறீங்களே!" அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு காளியா வந்து சொன்னது. இந்த தேதியில இந்த டைம்ல எனக்கு இந்த யாகத்த பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னது. உனக்கு ஒரு சில விஷயத்த நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதனால நான் அங்க தெய்வத்தோட கட்டளைய கேட்டு நான் அத செய்றேன். ஸோ அது மக்களுக்கு தெரியறதில்ல. ஸோ எல்லாருமே இங்க வந்து அழுதாங்க. கால்ல விழுந்தெல்லாம் கூட அழுதாங்க நெறைய பேர். ஐயா தயவு செஞ்சு நிறுத்திருங்க. எ நிறுத்துங்க. இவ்ளோ செலவு பண்ணுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா புயல் மழை இருந்துச்சு அந்த நேரம் நவம்பர் மாசம். அந்த நேரத்துல கரெக்ட்டா நான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. யாகம் குறிப்பிட்ட நேரத்துல நடக்கும்னு சொன்னேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா 3 நாளைக்கு முன்னாடியே புயல்லாம் நின்னு போச்சு. புயல், மழை மொத்தம் நின்னுடுச்சு. ஞாயித்துக்கிழமை அழகா யாகம் அருமையா நடந்துச்சு. அந்த குறிப்பிட்ட தேதியில யாகம் நடந்து முடிஞ்சு, மறுநாள் மறுபடியும் புயல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு சொல்ல முடியாத அளவு கூட்டம். அப்படியே மக்கள் வெள்ளம் இந்த கோயம்பேடு வரைக்கும் இருந்தாங்க ஜனங்க. சரி அவ்ளோ ஜனங்க வந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி நிறைவேத்தி குடுத்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு தினத்துக்கு என்கிட்ட காசு கிடையாதுங்க. என்னன்னா நெனச்சுங்க என்கிட்ட எந்த காசுமே இல்ல. ரூ. 5,00,000 செலவு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அன்னைக்கு யாக குண்ட தாண்டி நேரா மேல வந்து சிங்கப்பூர்லேருந்து மதன் சொல்லிட்டு, மதன் அப்புறம் ஜெகன் அவரோட நண்பர் ஜெகன் இவங்கலாம் வந்து ஒரு 1,00,000 குடுத்தாங்க. அப்புறம் மலேசியாலருந்து ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி, அப்புறம் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வந்தாங்க. அவங்க ஒரு 1,50,000 குடுத்தாங்க. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் எட்டுன்னு வந்து நெறைய தானங்கள் அது இது மொத்தமே கிளீனா எந்த ஒரு காசு செலவு இல்லாம முடிஞ்சுது. ஏன்னா, எப்பயுமே என்கிட்ட எதுவுமே இருக்கிறதில்ல இந்த கையில. நம்மளா அறிவிச்சிடுறோம். அம்மா சொல்றாங்க அறிவிச்சிடுறோம். அந்த மாரி தான் இந்த 48 நாள் ஹோமம் இப்ப நான் அறிவிச்சிருக்கிறேன். மார்ச் 18லேருந்து மே 2 வரைக்கும். இப்பயும் எல்லாரும் கேட்டுங்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஹோமம் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா, மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கிடுவோம். நாம சொல்லிட்டு இருக்க அந்த உலக நாடுகள் திரும்பி பார்க்கும். உலக மக்கள், உலக அதிபர்கள் தேடி வருவாங்க. இது எல்லாமே இந்த 48 நாள் ஹோமத்துல நடந்துரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ பெரிய சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஏற்கனவே நம்ம இடத்துல 38 முக்கோடி தேவர்களும் இறங்கிட்டாங்க. இப்ப நாம அந்த இடத்துல போய் உட்காரும்போது, உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த ஹோமத்த ஆரம்பிக்கும்போது, நிச்சயமா சொல்றேன், மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கும். காசு விஷயமே யோசிக்கவே எல்லாரும் சொல்றாங்க. இப்ப கூட எல்லாருமே, எப்படிங்கன்றாங்க. தானா அமையும். அப்படிதான் இப்போ நமக்கு வந்து பரமகுருன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ ஓம்குமார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆதீனங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஐயா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நடத்துங்க. ஒரு நாளுக்கும் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, யாக பொருட்கள்லாம் இப்ப எடுத்துட்டு வந்து இறக்கிட்டாங்க அந்த இடத்துலயே. அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வந்து இந்த யாக பொருட்கள் இறக்கிருக்காங்க. இன்னும் யாக திரவியங்கள்லாம் வரப்போகுது. இப்போ 48 நாள் அன்னதானத்துக்கு லிஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. திரு முருகானந்தம் சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு. அவர் வந்தாரு. அவர் வந்து ஐயா நீங்க காய்கறிய பத்தி கவலைப்படாதீங்க. பூ பத்திகள் 48 நாளும் பூவும் காய்கறியும் வந்துருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாருமே வந்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல வந்து தீயா வேலை செஞ்சிருக்காங்க நெறைய பேரு. அதாவது சம்மந்தமே இல்லாதவங்க. அம்மா வந்து அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா வந்து கொண்டு வந்து விடுறாங்க. எனக்கே எனக்கே அதிசயமா இருக்கு. மிராக்கிளா இருக்கு. என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாரி. ஏன்னா, தொ மிகப்பெரிய விஐபியா வராங்க. வரவங்கலாம் வந்துட்டு நான் செய்றேன் இப்போ போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அளவுல போவும். உலக நாடுகள் மொத்தம் திரும்பி பார்க்கும். உலகம் முழுக்க எல்லா மீடியாலயும் 48 நாளும் கிட்டத்தட்ட இந்த யாகத்த பத்தி தான் பேசுவாங்க. இந்த ஹோமத்த பத்தி பேசுவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா பேசுவாங்க. சொல்லுங்க. சந்தோஷங்கய்யா. அடுத்ததா வாராகி அம்மன் வந்து எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. இப்ப நீங்களும் சொன்னீங்க. எனக்கு உத்தரவு குடுக்குறாங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து மத்த கடவுள்கள வாராகி அம்மா வந்து உங்ககிட்ட பேசுறதா நீங்க நெறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. நாம பேசுறது மட்டும் இல்லங்க. நம்மகிட்ட வந்து அம்மா பேசுறது மட்டும் இல்ல. இப்ப இங்க வர பக்தர்கள் நெறைய பேர் கனவுல ஆ என் மூலியமா போய் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "ஐயா நீங்க என் கனவுல வந்தீங்க. ஐயா நீங்க என் கனவுல வந்தீங்க." கண்டிப்பா அது நாம இல்லம்மா வந்தது. அம்மா. இப்ப பேசிட்டு இருக்கு கூட நெறைய பேர் என்கிட்ட பேசும்போது கூட நான் பேசத்தான் நெனைக்கிறாங்க. அந்த அம்மா பேசுறா. இப்ப கூட இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கு. நான் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அந்த அம்மா தான் பேசிட்டு இருக்காங்கன்றது அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதனால அந்த அம்மா தான் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சக்தியா வரப்போறாங்க. அதாவது எந்த தெய்வத்த கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் வருவாங்க. மொத்த சக்தியும் ஒத்த சக்தியா பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நாம சிவன கூப்பிட்டாலும், முருகன கூப்பிட்டாலும், பெருமாள கூப்பிட்டாலும், யார கூப்பிட்டாலுமே வாராகியா வந்து நிப்பாங்க. அந்த அம்மா முன்ன நின்னு எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. சந்தோஷங்கய்யா. வாராகி அம்மா வந்து
மொத்தத்துல ஒரு உக்கிரமான தெய்வம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அது கரெக்ட் தாங்க. அது வந்து அந்த காலம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா, உக்கிரதெய்வமா போர்ப்படை தளபதியா இருக்கும்போது நெறைய பலிகள் வாங்குனாங்க. நெறைய பலிகள் வாங்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வணங்கிட்டு போனப்ப நெறைய பலிகள் குடுத்தாரு நம்ம ராஜராஜ சோழன். அதனால அந்த அம்மா அப்படிதான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆதிசங்கரர் எப்பயோ அகிலாண்டீஸ்வரியா அந்த அம்மாவ வந்து குழந்தை சொரூபமா உட்கார வச்சுட்டாங்க. அதனால இனி வரும் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த அம்மா குழந்தையா இருப்பாங்க. குழந்தையா இருக்க வேண்டிய இடத்துல குழந்தையா இருப்பாங்க. தாயா இருக்க வேண்டிய இடத்துல தாயா இருப்பாங்க. கண்டிக்க வேண்டிய இடத்துல தாயா இருப்பாங்க. கொஞ்ச வேண்டிய இடத்துல குழந்தையா இருப்பாங்க. ஏன்னா நெறைய சந்தோஷங்க. பேர் கொஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள. கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்க வாராகி டிவி மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணுன்ற விஷயம், ஒன்று ரெண்டு விஷயம் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. இப்ப வாராகி டிவி மக்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். ஆனா இந்த வாராகி சேனல் மிக பெரிய அளவு வரும். பெரிய அளவுல வரும். அதுல மாற்றமே இல்ல. என்னைக்கு இந்த வாராகின்னு பேர் வச்சாங்களோ, அன்னைக்கு இந்த சேனல் வந்து நெறைய பேர் உலகம் முழுக்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. 1. 2வது இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிவி பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும், ம் போட்டிகள் இருக்கலாம். போராம இருக்கக்கூடாது. எவ்வளவுனா போட்டி போடலாம். ஆனா பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது. பொறாமைன்ற எண்ணம் வந்துச்சுனாக்கா, அவனுக்குள்ள தீய சக்தி உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த துஷ்ட ஆத்மாக்கள் உள்ள வந்ததா அர்த்தம். அடுத்ததா சண்டை போடலாம். எவ்வளவு வேணா சண்டை போடலாம். அடிச்சுக்கலாம், உதைச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா பழி வாங்கன்ற எண்ணம் மட்டும் உள்ள வரக்கூடாது. அந்த பழி வாங்குற எண்ணம் வந்துச்சுன்னா, அன்னைக்கே அவனுக்குள்ள அந்த தீய சக்தி, அந்த துஷ்ட ஆத்மாக்கள் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மாரி இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கைய நீங்க ஜெயிக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. அன்பை தரவங்களோட அனுபவத்தை தரவங்க தான் நம்ம இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க. அப்படி உங்க அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஸோ இன்னொரு முறை இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி.